வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு 12 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? பொங்கல் பரிசிலிருந்து பென்ஷன் திட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. பொங்கலுக்கு காசு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப், அப்புறம் ஒரு பெரிய பென்ஷன் ரீஃபார்ம். இதெல்லாம் இப்ப வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ். தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு 12 முக்கியமான அப்டேட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இருக்கு? வாங்க ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பொங்கல் பண்டிகை அறிவிப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதான் ஹெட்லைன் நியூஸ்னே சொல்லலாம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசா கிடைக்கும்னு அரசு சொல்லியிருக்காங்க. அடங்கப்பா, இந்த திட்டத்தோட சைஸ பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 2.23 கோடி குடும்பங்களுக்கு இந்த பணம் போய் சேரப்போகுது. இதுல இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ல இருக்கிறவங்களும் அடக்கம். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் இது போய் சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் இது. இந்த காசோட மட்டும் நிக்கல, கூடவே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பேக்கும் இருக்கு. அதுல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் ஒரு முழு கரும்பு. இதுக்கான டோக்கனை ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து வீடு வீடா வந்து கொடுக்க போறாங்க. அடுத்ததா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மற்றும் பென்ஷனர்களுக்கும் ஒரு குட் நியூஸ். சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 3000 ரூபாயும், தொகுப்பூதியத்துல வேலை செய்யறவங்களுக்கும் பென்ஷனர்களுக்கும் 1000 ரூபாயும் ஸ்பெஷல் போனஸா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்காக மட்டும் கவர்மெண்ட் 183 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம மக்களோட எதிர்காலத்துக்கான முதலீடு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான புது திட்டங்களை பத்தி பார்க்கலாம். இது உண்மையிலேயே மாணவர்களோட ஃபியூச்சருக்கான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம மாநிலத்தில் இருக்கிற 20 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இலவச லேப்டாப் கொடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஏற்கனவே ஜனவரி 5ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல முதற்கட்டமா 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க. இது ஏதோ சாதாரண லேப்டாப் இல்ல. i3 ப்ராசஸர், 8GB ரேம்னு நல்ல ஸ்பெக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, விண்டோஸ் 11, MS ஆஃபீஸோட வருது. இதோட ஒரு போனஸா 6 மாசத்துக்கு பர்ப்ளெக்சிட்டி ஏஐங்கிற ஒரு ஏஐ சாஃப்ட்வேருக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறாங்க. சமல்ல? அடுத்ததா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சூப்பர் நியூஸ். குறிப்பா 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வுன்னு ஒரு புது ஸ்காலர்ஷிப் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகுற 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது 500 பசங்க 500 பொண்ணுங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரிட்டையர்மெண்ட் லைஃபை செக்யூர் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? அதுக்கு பதில் தான் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இது கிட்டத்தட்ட 20 வருஷமா அரசு ஊழியர்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த புது ஸ்கீம் படி கடைசியா வாங்கின சம்பளத்துல 50% பென்ஷனா கன்ஃபார்மா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 6 மாசத்துக்கு ஒரு தடவை அகவிலைப்படி உயர்வு, ஃபேமிலி பென்ஷன், அப்புறம் சர்வீஸை பொறுத்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணிக்கொடைன்னு பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுக்காக அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு 13,000 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த நம்ம டெய்லி லைஃப்ல, குறிப்பா நம்ம டிராவல்ல தாக்கத்தை ஏற்படுத்துற சில அப்டேட்ஸை பார்க்கலாம். நீங்க கார் வச்சிருந்தீங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு தான். ஃபாஸ்டாக் வாங்குறதுல இருந்த பெரிய தலைவலியான கேஒய்சி ப்ராசஸை இப்போ தூக்கிட்டாங்க. ஆமாங்க, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து இனி கேஒய்சி தேவையில்லை. பேங்கே டைரக்டா வாகன் டேட்டாபேஸ்ல இருந்து உங்க வண்டி டீடைல்ஸை எடுத்துக்கும். ஸோ இனிமே ஃபாஸ்டாக் வாங்குறது ரொம்ப சிம்பிள். அடுத்ததா ட்ரெயின்ல போறவங்களுக்கு 2 முக்கியமான அப்டேட்ஸ். ஒன்னு, சென்னை பீச் செங்கல்பட்டு ரூட்ல போற ஏசி லோக்கல் ட்ரெயின் டைமிங்ஸை மாத்திருக்காங்க. கூடவே ஊராப்பாக்கத்துல புதுசா ஸ்டாப்பும் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு, பொங்கல் வருது இல்லையா, அதுக்காக தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 11ல இருந்து 17 வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஓட போறாங்க. சரி, கடைசியா சில முக்கியமான பொது தகவல்களை பார்த்துடலாம். வானிலை, ஃபினான்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான வதந்திக்கு முற்றுப்புள்ளி. இதெல்லாம் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கொஞ்ச நாளா ஒரு வதந்தி பயங்கரமா பரவிட்டு இருந்துச்சு. அதாவது ஏடிஎம்ல இனி 500 ரூபாய் நோட்டு வராது, அதை நிறுத்த போறாங்கன்னு. இதுக்கு கவர்மெண்டே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. அதெல்லாம் வெறும் வதந்தி, அதுல துளி கூட உண்மை இல்ல. இந்த மாதிரி பொய்யான செய்திகளை நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சோ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு தான். உங்க கையில இருக்கிற 500 ரூபாய் நோட்டு செல்லுபடியாகும். அது நிறுத்தப்படல, பயப்பட தேவையில்லை. அப்படியே 2 குவிக் அப்டேட்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சின்ன சேமிப்பு திட்டங்களோட வட்டி விகிதம் இந்த ஜான்வரி மார்ச் குவார்ட்டருக்கு எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தொடருது. அப்புறம் ஜான்வரி 5ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல சில பகுதிகளில் லேசானதுல இருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மையம் சொல்லிருக்கு. ஓகே, பொங்கல் பரிசுல ஆரம்பிச்சு ஃபைனான்ஸ் வரைக்கும் இந்த 12 அப்டேட்ஸ்ல உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.